நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போங்க, திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில வாழுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதே போன்ற ஒரு சம்பவம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். யூதா அவனுடைய மூத்த மகனாகிய ஏருக்கு தாமார் என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறான். இந்த ஏரு கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பானதை செய்து வந்ததுனால கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்புறம் யூதா என்ன செய்யறான், இந்த தாமாருக்கு அவனுக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். அதனால 2வது மகனுக்கு இந்த தாமாரை திருமணம் செய்து வைக்கிறார். 2வது மகனுடைய பெயர் ஓனான். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இவனுக்கு அந்த தாமாரை திருமணம் செய்ததுல விருப்பம் இல்லை. அதனால கர்த்தர் அவனையும் அழித்து போடுறார். இப்போ யூதாவுக்கு 3வதா ஒரு மகன் இருக்கிறான். ஆனா அவன் கொஞ்சம் சிறிய வயது உள்ளவனா இருக்கிறான். யூதாவுக்கு தன்னுடைய 3வது மகனை தாமாருக்கு திருமணம் செய்து வைக்க மனம் இல்லை. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய 2 மகன்களும் மரித்ததற்கு இந்த தாமார் தான் காரணம்னு நினைக்கிறான். தன்னுடைய 3வது மகனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தால்